சொல்றேன். மச்சி நம்ம ராஜேஷ் துபாயிலேருந்து வந்திருக்கேன். அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன். சரக்கு சைடிஷ் இது எல்லாமே இருக்குது. நாங்கள்லாம் வந்துட்டோம். நீ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடு, இல்லைன்னா அப்போ காலி ஆகிடும். சரி உடனே 10 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். ஏங்க கொஞ்சம் நில்லு. எங்க போற? ஒரு ஃப்ரெண்டு பார்க்க போறேன், போயிட்டு வந்துடுறேன். லவ் பண்ணும்போது என்கிட்ட எந்நேரமும் ஃபோன்ல பேசிட்டே இருப்பேன். எங்க கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவேன். இப்போ என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து பேச கூட உனக்கு டைம் இல்லை. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டேங்கிற. நீ உட்கார, நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் முக்கியமான விஷயமா போறேன், போயிட்டு 1 ஹவர்ல வந்துடுவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பேசலாம். ஹலோ மச்சான், பாதிக்கு மேலே காலி ஆயிடுச்சு. நீ எப்போ வர? நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். நம்ம லவ் பண்ணும்போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா கூட நான் கால் பண்ணேன்னா எதனா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு என்னை வந்து மீட் பண்ணுவேன். இப்பெல்லாம் என்கிட்ட போய் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு இருக்க. அதான் லவ் பண்ணும்போது இருக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்துக்கிறதே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க மேல இந்த லவ், அக்கறை, பாசம் எல்லாம் போயிடுது இல்ல. ஹலோ நீ வரவானடா, வீட்லயே இரு. ஏன்டா கோச்சிக்கினியா? இல்லைடா, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ வந்து என்ன பண்ண போற? அம்மா கரண்ட் வந்துச்சுன்னா சொல்ல சொன்னல, கரண்ட் வந்துச்சுமா. சரிங்க, நீ எங்கேயே போகணும்னு சொன்னல, போயிட்டு வந்துரு. நான் போய் என் ஃபோன் சார்ஜ் போட்டு நம்ம டிவி பார்க்குறேன். அடி பாவி, கரண்ட் இல்லைன்னா உனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் தானே கிடைச்சேன்.